ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Ariyangapam, Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம். முக்கிய செய்திகள். ஆசிரியர்களை பிற பணிகளில் ஈடுபடுத்த தடை. அதிகாரிகளுக்கு புதுவை ஆளுநர் அதிரடி உத்தரவு. சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி. செவிலிய மாணவிகள் பாடை கட்டி நூதன போராட்டம். புதுவை லாஸ்பேட்டையில் திருப்பதி சீனிவாச பெருமாள் திருக்கல்யாண உற்சவம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். புதுவையில் ஜூன் 28ஆம் தேதி இரவு பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். தொடர்ந்து மறுநாள் மீண்டும் 100 டிகிரியை தாண்டிய வெயிலால் மக்கள் அவதி. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். கற்பித்தல் பணியை தவிர்த்து பிற பணிகளில் ஈடுபட்டுள்ள அரசு பள்ளி ஆசிரியர்களை திரும்ப பெற அதிகாரிகளுக்கு புதுவை ஆளுநர் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் அரசு சார்பில் ஆரம்ப பள்ளி, நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை என மொத்தம் 456 பள்ளிகள் இயங்கி வருகிறது. இதில் பணி ஓய்வு உள்ளிட்ட காரணங்களால் 10 முதல் 20% மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளன. இதனால் அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை காரணமாக கற்பித்தல் பணி பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பணியில் உள்ள ஆசிரியர்கள் பலர் பள்ளி கல்வித்துறையில் உள்ள LDC மற்றும் UDC பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சிலர் தங்கள் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அயல் பணியாக மக்கள் பிரதிநிதிகளின் தனி செயலர்கள் மற்றும் அமைச்சர் அலுவலக பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோன்று பிற துறை பணிகளுக்கு சென்றுள்ளனர். இதனால் அரசு பள்ளிகளில் கற்பித்தல் பணி நாளுக்கு நாள் பாதிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த மாதம் அமைச்சராக பதவியேற்ற நமச்சிவாயம் தவளக்குப்பம் அரசு கல்லூரி பேராசிரியரை தனது தனி செயலராக நியமித்துக் கொள்ள அனுமதி கோரி ஆளுநருக்கு கோப்பு அனுப்பியிருந்தார். கோப்பை ஆய்வு செய்த ஆளுநர் சம்பந்தப்பட்ட பேராசிரியர் மீது ஏற்கனவே புகார் உள்ளதாகவும், மேலும் கற்பித்தல் பணியில் உள்ளவர்கள் இந்த பணிகளில் ஈடுபடுத்த வேண்டாம் என்றும் வேறு துறையில் உள்ள தகுதி வாய்ந்த நபரை பரிந்துரை செய்திடுமாறு கோப்பை திருப்பி அனுப்பினார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அரசு செயலர்களை அழைத்த ஆளுநர் கைலாசநாதன் அரசு துறைகளில் ஒரே இடத்தில் 3 ஆண்டிற்கு மேல் உள்ளவர்களை கட்டாயம் இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும், குறிப்பாக பிராந்திய அளவில் இடமாற்றம் செய்திடவும் உத்தரவிட்டார். அதேபோன்று பிற துறை பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள ஆசிரியர்களை திரும்ப பெற உத்தரவிட்டுள்ளார். ஆளுநரின் இந்த அதிரடி உத்தரவால் கற்பித்தல் பணியை தவிர்த்து LDC, UDC பணிகளில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களுக்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச போதை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் போதை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 26ஆம் தேதி போதைப் பொருள் தடுப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு புதுச்சேரியில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுவை புதிய பேருந்து நிலையத்தில் துவங்கிய பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பேரணியானது புசி வீதி வழியாக சென்று கடற்கரை சாலையை சென்றடைந்தது. இந்த போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் திரளான செவிலிய கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் அவர்கள் போதைப் பொருள் விற்பனை நடைபெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாடை கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்கள் கண்டனத்தை தெரிவித்தனர். இத்தகைய நூதன போராட்டம் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருந்தது. புதுச்சேரி
லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் நடைபெற்ற திருப்பதி சீனிவாச பெருமாள் திருக்கல்யாணத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான கல்யாண உற்சவ திட்டம் மற்றும் புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் சார்பில் 7வது முறையாக சீனிவாச பெருமாள் திருக்கல்யாண உற்சவம் லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் நடைபெற்றது. இதற்காக திருமலை திருப்பதியில் இருந்து உற்சவர் எடுத்து வரப்பட்டு ஜூன் 27ஆம் தேதி இரவு லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் தங்கினார். அதனைத் தொடர்ந்து ஜூன் 28ஆம் தேதி காலை 7 மணிக்கு சுப்பிரபாதம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து நண்பகல் 12 மணி வரை பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து பெருமாளை தரிசித்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து மாலை 4 மணிக்கு திருப்பதி சீனிவாச பெருமாள் லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த மேடையில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். பின்னர் மாலை 4:15 மணிக்கு கல்யாண உற்சவம் தொடங்கி இரவு 9 மணி வரை நடைபெற்றது. உற்சவர் சிலைகளுக்கு பண்டிதர்கள் வேத மந்திரங்கள் முழங்க வெகு விமர்சையாக திருக்கல்யாணம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான லட்சுமி நாராயணன், இணை தலைவர் செல்வ கணபதி, துணைத் தலைவரும் அமைச்சருமான VP சிவக்கொழுந்து, செயலாளர் பாபுஜி, பொருளாளர் நவீன் பாலாஜி மற்றும் உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாராயணசாமி, ஜோஸ் சார்லஸ் மார்டின், திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு பிரசாத விநியோகமும் செய்யப்பட்டது. பக்தர்கள் வசதிக்காக புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து ஹெலிபேட் மைதானத்திற்கு இலவச பேருந்து வசதியும் செய்யப்பட்டிருந்தது. மேலும் ஹெலிபேட் மைதானம் முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். புதுச்சேரி ஜூன் 28ஆம் தேதி இரவு நல்ல மழை பெய்த போதிலும் மறுநாள் ஜூன் 29ஆம் தேதி அதன் அறிகுறியே இல்லாமல் மீண்டும் கடுமையான வெயில் சுட்டெரித்தது. புதுச்சேரியில் மார்ச் மாதம் முதலே கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. நாள்தோறும் வெப்பத்தின் அளவு அதிகரித்து வரும் நிலையில் ஒவ்வொரு நாளும் 100 டிகிரிக்கு மேல் வெயில் சுட்டெரித்து வருகிறது. இதனால் வெளியில் செல்வோரும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதனிடையே ஜூன் 28ஆம் தேதி பகல் வேளையில் 100 டிகிரிக்கு மேல் சுட்டெரித்த வெயிலோடு வெப்பக்காற்றும் வீசியது. அதனைத் தொடர்ந்து இரவு லேசான சாரல் மழை பெய்ததை தொடர்ந்து சற்று நேரம் நல்ல மழையும் கொட்டி தீர்த்தது. இதனை அடுத்து வெப்பம் சற்று தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஆனால் ஜூன் 29ஆம் தேதி காலை முதலே மீண்டும் வெயில் சுட்டெரிக்க துவங்கியது. முதல் நாள் மழை பெய்ததற்கான அறிகுறியே இல்லாத அளவிற்கு பகல் வேளையில் மீண்டும் வெயில் வாட்டியது. வில்லியனூர் வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தையொட்டி நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் 22ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக பங்கேற்ற நிலையில் அது சிறப்பாக நடைபெற்றது. மேலும் கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய பிரம்மோற்சவ விழாவையொட்டி தினமும் பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். மேலும் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டத்தையொட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் எழுந்தருளினார். வேத மந்திரங்கள் முழங்க பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரின் படத்தை பிடித்து இழுத்தனர். இந்த தேரோட்டத்தை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், கார்த்திகேயன் ஆகியோர் தேர்வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள், பக்தர்கள் மற்றும் வில்லியனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் தலைமையில் பிரம்மோற்சவ உபயதாரர்கள், பாகவதர்கள், பக்தர்கள் மற்றும் வில்லியனூர் பகுதி பொதுமக்கள் சிறப்பாக மேற்கொண்டனர். புதுச்சேரி ஆசிரியர் பட்டய படிப்புக்கான தரவரிசை பட்டியலை அரசு கல்வித்துறை இயக்ககம் வெளியிட்டுள்ளது.
புதுவை அரசு கல்வித்துறையில் பள்ளி கல்வி இயக்ககத்தின் கீழ் இயங்கி வரும் மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் 2026-27 கல்வியாண்டுக்கான 2 ஆண்டு ஆசிரியர் பட்டய படிப்பு சேர்க்கைக்கு புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த மாணவ மாணவிகளிடம் இருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இந்த விண்ணப்பங்களின் உத்தேச தரவரிசை பட்டியல் மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தின் அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் பட்டியலில் உள்ள விவரங்களில் தங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் ஜூன் 30 மாலை 5 மணி வரை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவன முதல்வர் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 111 மையங்களில் நடைபெற்ற ஒருங்கிணைந்த மேல்நிலை பதவிகளுக்கான எழுத்துத் தேர்வுக்கான விடைகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஒருங்கிணைந்த மேல்நிலை பள்ளி நிலைத் தேர்வு பதவிகளுக்கான விடைகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த மேல்நிலை பள்ளி நிலைத் தேர்வு பதவிகளுக்கான எழுத்துத் தேர்வு ஜூன் 28 புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளில் 111 தேர்வு மையங்களில் நடைபெற்றது. தேர்வுக்கான விடைகள் இணையதளத்தில் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இதில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் தெரிவிக்கலாம் என்று அரசு சார்பு செயலர் முருகேசன் தெரிவித்துள்ளார். வீடுகளில் மின் இணைப்புக்கு ஸ்மார்ட் மீட்டர் அவசியமானது என மின்துறை விளக்கம் அளித்துள்ள நிலையில் இதனால் நுகர்வோர் தரப்பில் கேட்கப்படும் சந்தேகங்களுக்கு மின்துறை விளக்கமளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்துள்ளது. ஸ்மார்ட் மீட்டர் மூலம் மின் பயனீட்டாளர்கள் மொபைல் மூலம் அன்றாட மின் பயன்பாடு மற்றும் செலவை கண்காணிக்க முடியும் என்றும், மீட்டர் துல்லியமானது என்றும், மீட்டர் அளவீடுகளில் சந்தேகம் இருப்பின் நுகர்வோர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப செக் மீட்டர் பொருத்திக் கொள்ளவும் மின்துறை அனுமதி அளித்துள்ளது. மத்திய அரசின் TRSS எனப்படும் மேம்படுத்தப்பட்ட மின் விநியோக திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் இலவசமாக ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த ஸ்மார்ட் மீட்டர் முழுவதும் அரசு செலவில் பொருத்தப்படுகிறது. இதற்கென நுகர்வோரிடம் எந்த கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது என்கிறது மின்துறை. மேலும் இந்த திட்டத்தில் பல நன்மைகள் இருக்கிறது என்று கூறினாலும் பலரது எதிர்ப்புகளும் உள்ளது. இதற்கு முக்கிய காரணங்களாக அதிக கட்டண சுமை, தனியுரிமை பறிப்பு மற்றும் அரசு திட்டங்களின் கட்டாயமாக்கல் ஆகியவை முன்வைக்கப்படுகின்றன. மேலும் பழைய மீட்டர்களை விட ஸ்மார்ட் மீட்டர்கள் அதிக மின் நுகர்வை காட்டி அதிக கட்டணத்தை வசூலிப்பதாக புகார்களும் கூறப்படுகிறது. இதனிடையே மின்சார பயன்பாட்டு தரவுகள் தனியாருக்கு செல்வதாகவும், இதனால் தங்கள் தனிப்பட்ட விவரங்கள் மற்றும் பயன்பாட்டு பழக்க வழக்கங்கள் கண்காணிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் மின் விநியோகம் அதானி போன்ற பெருநிறுவனங்களின் கைகளுக்கு செல்லும் என்றும், மின்துறை தனியார்மயமாக்கப்படும் என்றும் தொழிற்சங்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. மேலும் மீட்டர் அளவீடு மற்றும் கட்டண மாற்றங்கள் தொடர்பாக பொதுமக்கள் மத்தியில் சில வதந்திகள் பரவி வருவதால் மின்துறை அதிகாரிகள் இதுகுறித்து உரிய விளக்கங்களை அளித்துள்ளனர். அதன்படி புதுச்சேரி மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் கனியமுதன் தெரிவித்துள்ள செய்திக்குறிப்பில், ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தியுள்ள மின் நுகர்வோர்கள் புதுச்சேரி உர்ஜா, புதுச்சேரி மின்சக்தி என்ற செல்போன் செயலின் மூலமாகவும் தெரிந்து கொள்ள முடியும் என்றும், மேலும் மின்துறை தொடர்பான விவரங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் என்றும், இதனால் நுகர்வோர் எந்தவித அச்சமும் தேவையில்லை என்று கூறியுள்ளார். மேலும் ஸ்மார்ட் மின் மீட்டர்களை பொருத்துவதற்கு மின்துறைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும், வீடுகளில் மின் இணைப்பிற்கு ஸ்மார்ட் மீட்டர் பயமா என்றால் அது சிறிதும் இல்லை என்று கூறியுள்ள அவர், ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவது என்பது அனைவருக்கும் அவசியம்தான் என்பது உண்மை என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஸ்மார்ட் மீட்டர் என்பது கட்டணத்தை உயர்த்தும் திட்டம் அல்ல என்றும், மாறாக துல்லியமான கணக்கீடு, வெளிப்படைத்தன்மை, விரைவான சேவை மற்றும் நுகர்வோரின் வசதியை மேம்படுத்தும் ஒரு நவீன தொழில்நுட்ப முயற்சியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மின்துறை தனியார் மயம், மின் கட்டணம் ப்ரீபெய்டு அல்லது போஸ்ட்பெய்டு முறையில் வசூலிக்கப்படுகிறதா என்பதில் பல்வேறு கேள்விகள் உள்ளதாகவும், இதனை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் தெரிவித்துள்ளனர். புதுவை லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் ஜூன் 30 அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என்று பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பு மேற்கொள்வதால் ஜூன் 30 மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை குறிஞ்சி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என்று பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் 6 பேரிடம் 1.60 லட்சம் ரூபாய் மோசடி நடந்துள்ளது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் சமூக வலைதளத்தில் குறைந்த விலைக்கு இனோவா கிறிஸ்டா காரை விற்பனை தொடர்பான விளம்பரத்தை பார்த்து அவற்றை ஆர்டர் செய்துள்ளார். இதையடுத்து அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் முன்பணம் செலுத்தும்படி தெரிவித்துள்ளார். அதனை நம்பி மர்ம நபருக்கு 63,000 ரூபாய் செலுத்தியுள்ளார். ஆனால் ஆர்டர் செய்த கார் வீட்டிற்கு வரவில்லை என்பதால், அதன்பின் மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்பதால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அவர் அதிர்ச்சி அடைந்தார். இதேபோல் திலாஸ்பேட்டையை சேர்ந்த பெண் இன்ஸ்டாகிராமில் ஆடை விற்பனை தொடர்பான விளம்பரத்தை பார்த்து அவற்றை ஆர்டர் செய்துள்ளார்.
இதனையடுத்து அந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் முன்பணம் செலுத்தும்படி தெரிவித்ததை அடுத்து அதை நம்பி அந்த மர்ம நபருக்கு 43,140 ரூபாயை செலுத்தி ஏமாந்துள்ளார். இதேபோல் அண்ணா சாலையை சேர்ந்தவர் 32,415 ரூபாயும், முருங்கம்பாக்கத்தை சேர்ந்த பெண் 2,949 ரூபாயும், முத்தியால்பேட்டையை சேர்ந்தவர் 10,000 ரூபாயும், தொண்டமாநாத்தத்தை சேர்ந்தவர் 8,800 ரூபாய் என 6 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 1,60,304 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,110 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,390 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.